7 டேஸ் 7 குழம்பு ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடை மோர் குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணான்றதை பார்த்துடலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட காஞ்ச மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் தேங்காய் கூட பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, ஜீரகம், மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதும் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நான் ஒரு 1/2 கப் தயிர் நல்லா மிக்ஸில் அடித்து அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கடைசியாக தாளிச்சிட வேண்டியதான். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக வடை மோர் குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு சைடு